இன்னைக்கு எல்லாருமே அவரை பார்த்து குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ குற்றவாளின்னு இருக்கிறீங்களே, நீ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 3 விரல் உங்களை பார்த்து நிற்குதுல்ல, அதை யாரும் யோசிக்க மாட்டீங்களா? ஜான் ஜபராஜ் கூட நான் ஒரு சில பாடல்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டெக்னீஷியன் இறந்துட்டாரு. அந்த நேரத்தில் நைட்டு 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு உண்டான எல்லா செலவையும் அவர் ஏற்றிருக்காரு. பார்த்த ஐ விட்னஸ் நான். ஆனால் ஒரு மனுஷன் நிரூபிக்கப்படாத குற்றத்திற்கு நீ அதை செஞ்சுட்ட, நீ இதை செஞ்சுட்டேன்னு அப்படியே புற்றுசில போல எல்லாரும் எழும்புறீங்களே, அந்த மனுஷன் நல்லது செய்யறப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க எல்லாரும்? இன்னொன்னு, ஜான் ஜபராஜ்னு பேச்சு எடுத்தாவே இதுல பால் தினகரன் எங்கெங்க வந்தாரு? டாக்டர் பால் தினகரன் ஏன் அவருக்கு சொல்லக்கூடாதா, பால் தினகரன் அவருக்கு பேசக்கூடாதுன்னா உடனே மூத்த ஊழியர்களான டாக்டர் பால் தினகரன் என்ன பண்றாரு, மோகன் சி என்ன பண்றாரு, அதே மாதிரி மோகன் ஐயா என்ன பண்றாரு, இவங்களை ஏன் தொட்டுட்டு நீங்க போறீங்க? ஒருவேளை இவங்களை பேசினா தான் உங்களுக்கு வியூஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இவங்கெல்லாம் நல்லது செய்யறப்ப நீங்களா எங்க போயிருந்தீங்க? கோமால் இருந்தீங்களா? இல்ல ஏன் வயநாட்டில் அவ்வளவு பெரிய அழிவு வந்தப்ப அங்க 1000 பேத்துக்கு அவர் உணவாகட்டும், உடையாகட்டும், தங்கும் இருப்பிடம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. மருத்துவத்துறையில அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நல்லதெல்லாம் ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதனாலதான் இந்தியாவில் கிறிஸ்துவம் வளராம இருக்கு. எத்தனை பேர் வந்திருக்காங்க, அன்னை திரைசாவா இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனை ஸ்கூல் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் வந்தங்காட்டி தான் அங்க பல முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. இவங்க நல்லது செய்யறப்பெல்லாம் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒருவேளை நீங்க பண்ற குறை தெரியாம இருக்கலாம். அதனால எதுவா இருந்தாலும் சரி, அது சட்டம் தன் கடமையை செய்யும்.